ஹலோ மக்களே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து டாஸ் வந்து வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்தாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 181 ரன்னு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 20 ஓவர் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 20 ஓவர் முடிவில் 181 ரன்னுகள் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ் பார்த்திங்கன்னா 54 ரன்கள், 54 ரன்னு 27 பாலுக்கு அதில் 8 4 2 6 அடிச்சிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா 29 பாலுக்கு 56 ரன்னு. இவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸு, 7 4 3 6. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 7 பாலுக்கு 3 ரன்னு, அவர் வந்து அவுட் ஆகிட்டார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிம் டேவிட் 5 பாலுக்கு 6 ரன்னு, ஒரு 4 அவுட்டு. அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 22 பாலுக்கு 27 ரன், 3 4, எந்த சிக்ஸும் அடிக்கலை, 6 எதுவும் அடிக்கலை. ஸோ வந்து அவரும் அவுட் ஆகிருக்காரு. மேக்ஸில் அவர் எடுத்துக்காருன்னு பார்த்திங்கன்னா 15 பால் 22 ரன்னு, ஒரு 4 ஒரு 6. ஸ்டைனிஸ் பார்த்திங்கன்னா 6 பாலுக்கு 4 ரன்னு, அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் கேனோலி பார்த்திங்கன்னா 4 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்காரு. பாரத் பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 0. ஜாம்பா பார்த்திங்கன்னா 1 பாலுக்கு 1 ரன். அப்புறம் நேதன் எலியஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நாட் அவுட்டாக இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் நாட் அவுட்டு. சரிங்களா? ஸோ எல்லா விக்கெட்டுமே ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு. இது ஆஸ்திரேலியாவுக்கு எல்லா விக்கெட்ஸுமே போயிடுச்சு. அதனால் 181 ரன்னு. சரிங்களா? ஸோ அடுத்த வந்து 182 ரன் அடித்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஜெயிக்கிறான் அப்படிங்கிற இலக்கோடு வந்த ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கோர் கார்டு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பதும் நிசன்காவுடைய அவருடைய இன்னிங்ஸை வந்து வேறு லெவல் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு நேற்றுக்கு. அதில் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 52 பாலுக்கு 100 ரன்னுங்க, 10 4 5 6ன்னு சொல்லி நேற்று உத்தரதாண்டம் ஆடிட்டார். பதும் நிசன்கா நேற்று வேறு லெவல் செஞ்சுரி போட்டார். சரிங்களா? ஸோ வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா குஷல் பரேரா வந்து பதும் நிஷன்கா பார்த்திங்கன்னா நாட் அவுட். சரிங்களா? அப்புறம் குஷல் பரேரா பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருந்து அவர் அவுட் ஆகிட்டார். அப்புறம் மெண்டிஸ் பார்த்திங்கன்னா 38 பாலுக்கு, குஷால் மெண்டிஸ் 38 பாலுக்கு 51 ரன்னு, 6 4 ஒரு 6, அவரும் அவுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்னாயாக்கே 15 பாலுக்கு 28 ரன்னு, 6 4, அவரும் வந்து நாட் அவுட்டு. சரிங்களா? ஸோ பதும் நிஷன்காவும் ரத்னாயாக்கே இவங்க 2 பேர் மட்டும்தான் கடைசியாக க்ரீஸில் இருந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா 184 ரன்னுக்கு வெறும் 2 விக்கெட் தாங்க போயிருக்கு. 18 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க வித் 2 ஓவர் ஸ்பேரில். ஸோ 18 ஓவருக்கே 184 ரன்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் இழப்பு தான், 2 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ 2 ஓவர் ஸ்பேர் வச்சு மேட்சை முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர். ஸ்ரீலங்கா டீம் தான் நேற்று வின்னர். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோடைய ரிசல்ட்டாக பார்த்துட்டோம். T20 வேர்ல்டு கப் ரிசல்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் பாய் மக்களே.